السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் காலையில் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்வோம். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் ரஹ்மத்தும் ரிஸ்கும் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஹதீஸை குதுசியில் கூறுவதாக, யார் ஃபஜ்ருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ் ஹதீஸை குதுசியில் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். நாம் நம்பிக்கையோடு, யக்கீனோடு, இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ என்ன துஆ என்றால், யா ஃபத்தாஹு யா ரஸ்ஸாக்கு யா கரீமு யா வஹ்ஹாப். யா ஃபத்தாஹு யா ரஸ்ஸாக்கு யா கரீமு யா வஹ்ஹாப் என்று வரக்கூடிய இந்த துஆ அல்லாஹ்வினுடைய அந்த அழகிய திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமங்கள் அல்லாஹ்வினுடைய திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த துஆவிலே அல்லாஹ்வினுடைய 4 திருநாமங்கள் இருக்கின்றது. யா ஃபத்தாஹ், யா ரஸ்ஸாக், யா கரீம், யா வஹ்ஹாப். இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம்.